நித்யானந்தம் சென்ற காணொலியில் பரமசிவம் டைமில் எனக்கு வந்த விசுவலைசேஷன்னா என்ன 5 அக்னிகள் எப்படி உருவான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த காணொலியில் இது உங்களுக்கு அது ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ரிலேட் பண்ணுற சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் இந்த மாடர்ன் வேர்ல்டு சொல்கிற மாதிரி பூச்சாண்டி விதியில் எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட் இருக்குது. நம்ம விழிப்புணர்வில் நமக்கு தெரிந்த விஷயம் செயல்படுறது, விழிப்புணர்வில் செயல்படுறது. இன்னும் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்கிறாங்க. இது 2 சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து காஸ்மிக் மைண்ட். இந்த காஸ்மிக் மைண்டை தான் மகத்துன்னு சொல்கிறாங்க. பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட் பிரபஞ்ச மனம். இந்த பிரபஞ்ச மனத்தில் இருந்தால் இன்றைய சப்கான்சியஸ் மைண்ட் இன்றைய சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து கான்சியஸ் நிலைக்கு வரும்போது அது நமக்கு ஏதர் வேர்ட்ஸாவோ விசுவலைசேஷனோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இயக்க சக்தியை மாறுது. அப்போது இந்த இயக்க சக்தியை வெர்பல் விசுவலைசேஷனில் கான்சியஸ் லெவலில் பிறகு தெரியுது. அது சப்கான்சியஸ் லெவலில் இருந்து அந்த வர்ற விஷயங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறோம். இன்ட்யூஷனா டக்குன்னு ஒரு சில கிளிக்லாம் தோணும். அது நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் ஏற்கனவே சேர்ந்த பல ஜென்மங்கள் மறந்த விஷயங்கள் அனுபவம் சப்கான்சியஸ் இன்ட்யூஷனாக சூழ்நிலைக்கு இது ஓகே இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்றது ஃப்யூச்சரை நோக்கியே சொல்லும். அது டைம் அட்வான்ஸாக சொல்லும். பாஸ்ட்டையும் காமிக்கும், ஃபியூச்சரும் காமிக்கும். அதை இன்ட்யூஷன் சொல்கிறோம். இப்போ இந்த நிலையும் கடந்தால் நீங்கள் காஸ்மிக் மைண்ட், அதாவது மகத், இந்த பிரபஞ்ச மனத்தை அடையலாம். பிரபஞ்ச மனத்தை அடையும் போது இதுவரை இந்த உலகத்தில் இருந்த விஷயம் எல்லாமே அங்கே பதிவாக இருக்குது. அந்த விஷயங்கள்லேருந்து இந்த ஆர்கைவில் இருந்து நீங்கள் விஷயங்களை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள் தேடுதல் தகுந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் ஆன்மா வெளிப்படுத்தும். அப்போது இங்கு வெளிப்படுற விஷயங்கள்லாம் உண்மை சத்தியங்களாக இருக்கிறத உங்களுக்கு வெளிப்படும். அந்த உண்மை சத்தியங்களை நீங்கள் கிரகிச்சு தான் நம்ம மகான்களெல்லாம் சொல்லி எல்லாமே விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. அப்போ கான்சியஸ் மைண்ட், அதுக்கடுத்து சப்கான்சியஸ் மைண்ட், அப்புறம் காஸ்மிக் மைண்டு. இது மைண்டெல்லாம் அடங்கானாக்கா அதுக்கப்புறம் பியூர் நாலேஜாக பரமேஸ்வரன் பியூர் கான்சியஸாக இருப்பார். இதுதான் நம்மளுடைய இயங்கும் நிலை. அப்போது சயின்டிஃபிக் பார்த்தா இப்படி தான் பார்த்துக்கணும். பியூர் கான்சியஸ்ன்றது இப்போ எல்லாம் கான்சியஸ் சொல்கிறாங்க, அதே ஒத்துக்கிட்டாங்க. பியூர் கான்சியஸ் சிவன்றது கண்டிப்பாக சொல்லலாம், அவங்க தெரியல, சொல்ல மாட்டாங்க சயின்டிஃபிக்காக. அது ஏன்னு தெரியல. சரி, அது அவங்க வரும்போது வரட்டும். பட் இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம இயங்கும் விதம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மாயை நம்மளுக்குள்ள எப்படி இயக்குதுன்னு பார்க்க. கடவுள் மாயில் இட்டு தான் உலகத்தை இயக்குறாரு. அது மாயை மூலம் நம்ம எப்படி இயங்குறது சிம்பிள். இன்றைக்கி பரவச எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இந்த விஷயங்கள் இருந்தால் நான் சொல்ல வரேன். மாயினா எப்படி நம்மளை கடவுள் மாய்க்கு உட்படுத்தி நம்மளை இயக்குறாருன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது நம்ம காசு விழிப்புணர்வில் அன்றாட டே டு டே வாழ்க்கை நடந்த விஷயங்கள், அதை சார்ந்த உணர்வுகள், மெமரி இருக்கிறது இல்லை பல விஷயங்களுக்கு விழிப்புணர்வு நிலையில் இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்களை நார்மலாக மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்போது நான் பரமசிவ தரிசனம் வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் சாமி நிறைய தரிசனத்தை தடான்னு காமிப்பார், திடீர்னு காமிப்பார், நிசப்தம் திடீர்னு காமிப்பார். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனதில் கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் மைண்டில் வரும். இது ஏன் தர்ஷன் டைம் திடீர்னு வருன்றது அது பிளைண்ட் ஸ்பாட் மட்டும் புரிய வச்சார். அந்த பிளைண்ட் ஸ்பாட்டு தான் உருவாக்குறது மாயை. அப்போது இன்றைக்கி அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள்லாம் வந்தது. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்னால தரிசனம் நல்லா போய்ட்டுருக்கு, என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றுமே என்ன திடீர்னு பார்த்தா இது மாதிரி வருது, இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த நிலையில் ஃபஸ்ட்டு பர்சன் பரமேஸ்வரன் தான் என்ன பண்ணுவார், அவர் இந்த மாதிரி விஷயத்தில் பொருட்பட்டு ஹேண்டு போயினே இருப்பார். அப்போ இந்த ஆஃபீஸில் வர விஷயம் சாதனையில் ஹேண்டு போயிடே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேருந்து ஒரு 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 தாட் ஹேண்ட், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தேட்டத்துக்காக வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அதை பற்றி எண்ணங்கள் வருது. இது எதுக்கு எனக்கு தேவையில்லை ஹானு போயிட்டோடனே அந்த தாட்டம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் வந்தது. இதுவும் பார்த்தா ஓகே, இதில் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு உணர்வு வந்தது தான். நான் ஏற்கனவே சொன்ன வீட்டில் இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வெளிப்பட்டது. அப்போது நம்ம மாயின் பிடியில் போகும்போது உலக காரியங்களில் உலக எண்ணங்கள், உலக செயல்கள் மற்றவங்களை பார்க்கறது, இந்த காம குரோதம் பேதம் இந்த மாதிரி 8 ராகங்கள் மூலமாக இயக்குறாரு. அந்த 8 ராகங்கள் மூலமாக போயிட்டு அதுக்கு உணவுகளில் நம்ம செயல்படுறோம். அப்போது இந்த மைண்ட் போகாமல், அந்த எண்ணங்கள் பின்னாடி போகாமல் அது ஹான்னு ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னாக்கா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே அப்போ தான் போக முடியுது. உங்கள் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அப்போ தான் ஓப்பனே ஆகுது. நீங்கள் உலக வாழ்க்கையில் போயிட்டு முட்டி மோதிட்டே இருந்தாக்கா அது மாயம் படி போயிட்டு உங்கள் ஸ்பிரிச்சுவலை போக விடாமல் நீங்கள் இதுக்கு பின்னாடியே போகிறீங்க. அப்போ இதை ஹான்னு நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா சிவனா ஹான்னு ஒதுக்கிட்டு எது இருந்தாலும் அப்படியே சிவனேன்னு உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். அது தானே நடக்கும். ஸோ அந்த போக்குக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனை கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா அப்போ ஸ்பிரிச்சுவல் வருது. ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் உங்கள் ஆன்மா நீங்கள் யாருன்னு ஒன்று கொஞ்சமாக உணர்த்தும். அந்த உணர்த்து புரிதல் வர 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 நீங்கள்
ஆத்ம விபூதி அடைந்து ஆத்ம பலனை அடைந்து அப்போது உங்கள் ஆன்மா மலர்ந்து அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்லைட்டன் பீயிங்காக வந்து நகர்ந்து போகலாம், ஆலோசனை நடக்கலாம். ஸோ இதுதான் வந்து தாத்பரியம். அப்போது கான்சியஸ் மைண்டு வந்து செட்டில் ஆனால் சப்கான்சியஸ் மைண்டு வருது, சப்கான்சியஸ் மைண்ட் செட்டில்னா பிரபஞ்சமான வருது. இந்த மூணுமே செட்டில் ஆகிட்டானாக்கா பியூர் கான்சியஸ் சிவன் வந்து வெளிப்படுறாரு. இதுதான் வந்து நமக்குள்ள நடக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அப்போது இந்த செட்டிலிங் எப்படி நடக்குது? இப்போது ஒரு குழங்கிய குட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே என்ன தெரியுமா, கொஞ்சம் அது செட்டிலாக மேலே இருக்கிற வாட்டர் கொஞ்சம் கிளியராக தெரியும். அது இன்னும் செட்டிலாக அடுத்துல போய் டீப்பாக தெரியும். பியூராக கீழே இருக்கிறது எல்லாமே தெரியும். அப்போது நம்மளுக்குள்ள இந்த எண்ணங்கள் வேர்ட்ஸை வந்து நிறைய போட்டு அந்த மனசை போட்டு தாட்டாக இயக்குது. அந்த எண்ணங்கள் வேர்ட்ஸ் வந்து அடங்க பியூர் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறீங்க. ஒன்ஸ் பியூர் ஃபேஸ் பார்த்தா தான் அந்த பரமசிவன். அப்போது அந்த எண்ணங்கள் வந்து வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு அலக்கழிக்குது. அப்போ அந்த எண்ணங்கள் வேர்ட்ஸ் உடனே வந்து உங்களுக்கு வந்து அடங்கிய உடனே வந்து உங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தல் வருது, மேப்பிங் வருது. அந்த காட்சிப்படுத்தல் அடங்கிட்டாக்கா பியூர் கான்சியஸ் தெளிவான எப்படி வந்து ஒரு குளத்தில் வந்து தெளிவு நீரில் கீழே எப்படி பார்க்க முடியும், அது மாதிரி உங்கள் பரமசிவனுடைய ஸ்பேஸ் இருப்பு நிலையை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பியூர் கான்சியஸ்லேருந்து நீங்கள் இயங்க முடியும் அப்படின்னு காமிச்சிது. அப்போ மைண்டு மூலமே இயங்கலாம், மைண்டுக்கு அப்பாற்பட்டு இயங்கலாம். மைண்டு மூலமே இயங்கினா இந்த 36 தத்துவங்களுக்கு உட்பட்டு நீங்கள் ஏவுங்க. மைண்டுக்கு அப்பாற்பட்டு இயங்கினா 36 தத்துவங்களை கடந்து இயங்குங்க. தத்துவங்களை கடந்து இயங்குவது தான் வள்ளலார் பெரிய மகான்கள். அவங்க வந்து இங்கே அவர் உடலை மைத்து உள்ள அங்கே தோன்றுவார், மண்ணை எடுத்து தங்கமாக மாற்றினாங்க. இது மாதிரி பல மகிமையெல்லாம் நடந்து நம்ம மகான் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் ஏன் நாங்கள் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு போயிட்டாங்க, மைண்டுக்கு அப்பாற்பட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்குறாங்க. அப்போ நமக்குள்ளே ஒவ்வொருத்துக்கும் அது சாத்தியக்கூறு இருக்குது. ஒன்லி திங் வந்து நம்ம அந்த மாயின் பின்னாடி போகிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்து அந்த இறைநிலை வந்து நம்ம நோக்கி மேல் நோக்கி வரும். அப்போது இதுதான் நமக்குள்ளே நடக்குது அப்படின்னு உணர்த்தினார். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். நான் சொன்ன வீடியோ மூலம் வந்து உங்களுக்கு கஷ்டம், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரியும். அவர் கொடுத்த அதே விஷயத்தை இப்படி தான் நடக்கணும்னு சயின்டிஃபிக் விஷயமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி யதார்த்தமான விஷயமா சொல்லியிருக்கேன். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.